ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவானி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பறவையிலே ஸ்ட்ராங்கான பறவை அப்படின்னு பார்த்தோம்னா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கழுகு பற்றி, அதோட கேரக்டரிஸ்டிக்கை பற்றி நான் உங்ககிட்ட இப்போ சொல்லலான் இருக்கேன். நீங்கள் மற்ற பறவைகள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. காக்கா, கிளி, இந்த மாதிரி காகம், கிளி, இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் இருக்கும். அது ஒன்று இன்னொரு பறவை கூடயும் வேற இனப்பறவை கூடயும் சேர்ந்து பறக்கும். ஆனால் கழுகு பட்டும் எந்த பறவை கூடயும் சேர்ந்து பறக்கவே பறக்காது. சம்டைம்ஸ் நம்ம பார்ப்போம், மொத்தமாக கழுகு கூட்டம் எல்லாம் சேர்ந்து பறந்துருக்கும். சில டைம் ஒரே ஒரு கழுகு மட்டும் தனியாக ரொம்ப உயரத்தில் பறக்கும். அது கழுகோட கேரக்டரில் அது என்ன குறிக்குது அப்படின்னா, அதுதான் தனியாக. லைக் எக்ஸாம்பிள், நீ ஒரு உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா, சில மக்கள் எப்படி இருப்பார், சிலர் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னா அவரோட தாட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உயரமான இடத்துக்கு போகணும், அவரோட மனநலன்கள் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களோடு நம்ம பழகும்போது நம்மளும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம மனசு தோணும். அதுதான் இந்த கழுகு தனியாக பறக்கிறது, உயரமாக பறக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், செகண்ட், அதோட கேரக்டரில் செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரமாக, அதாவது அது ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலுமே அதோட இறையை அது கரெக்டாக அது கண்டுபிடிச்சிரும். ஸோ அதில் மட்டும் அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுக்கு அந்த இறையை அது கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அந்த இறையை தூக்கணும்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா, அதுக்கு இடையில அதை சுற்றி எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எதுக்கணும் அது ஸ்பீடாக என்ன பண்ணணும்னா அந்த இறையில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். சுற்றி எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்துக்கூடையும் போராடி என்ன பண்ணணும்னா அது சண்டை போடும். ஆனால் கடைசியில் அது குறி வச்ச இறையை எடுக்காமல் அது பின்வாங்காது. அந்த மாதிரியான கேரக்டரை தான் இந்த கழுகுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு இதில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிச்சுன்னா அந்த இறை தான் அது கரெக்டாக சாப்பிட்டே ஆகும். அதை இறையை வேட்டையாடி தான் சாப்பிடும். சரியா? அதோட இது சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்மளோட ஏம் என்னவோ அதை மட்டும் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்மளோட ஏமன் பண்ணும்போது அதுக்கு இடையில எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ வந்தாலும் கண்டிப்பாக போராடணும். கழுகு மாதிரி போராடணும், பின்வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற இதெல்லாம் கழுகுக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் மற்ற பறவைலாம் பார்த்தீங்கன்னா, புயல்லாம் அடிச்சிச்சுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புயல் வந்தோடனே காகம், கிளி, பறவை, இந்த மாதிரி நிறைய மற்ற பறவைகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே என்ன பண்ணுன்னா ரொம்ப பயப்படும். பயந்து போயிட்டு எங்கேயாச்சும் ஓலை கீழே அங்கே இங்கே அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் அடைஞ்சிக்கும். ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுன்னா, அப்போ அதுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா நல்லா உயரமாக பறக்கும். எங்கே மேகம் இருக்கும், மேகம்தான் நமக்கு மழை தரும் கரெக்டாக, அந்த மேகத்துக்கும் மேலே போய் இருக்கும் அந்த டைமில். ஓகேவா? ஸோ அது ஸோ அதோட கோல் என்னன்னா, இலக்கு என்னன்னா ரொம்ப உயரமாக பறக்கணுங்கிறது தான் இலக்கு. மற்ற எந்த பறவையுமே அது என்ன பண்ணாதுன்னா கண்டுக்காது. இப்போ ஒரு கழுகை ஒரு காகமோ ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி இதில் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் தான் அந்த கழுகு மேலே போயிட்டே இருக்கும்போது காகம் அதை ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அதால் போக முடியும். அதுக்கு மேலே கழுகு உயர போய்கிட்டே இருக்க இந்த காகத்தால் ஒரு லெவல் மட்டும் தான் போகும், அதுக்கு மேலே அதால் போகவும் முடியாது. ஸோ பின்னாடி நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கோல் எதவோ அதை நீங்கள் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு இடையில எவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கிட்ட இருந்து நீங்கள் சண்டை போடக்கூடாது. அமைதியாக நெக்ஸ்ட் உங்கள் கோலில் நீங்கள் என்ன வேலை பண்ணணுமோ அதில் மட்டும் கண்டினியூஸாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதி வழி வரைக்கும் உங்களோட எதிரி உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு வருவான். பட் நீங்கள் உங்களோட கோல் கான்சென்ட்ரேட் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கும்போது அவன் பாதியிலே முடியாமலே திரும்பி போயிடுவான். இதுதான் அதோட கேரக்டர்லேருந்து சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுகு என்றைக்குமே செத்து போனதை சாப்பிடாது. செத்து போனதை சாப்பிடாது அப்படிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு வேணுங்கும்போது அது வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். செத்து போனதை சாப்பிடாது அப்படின்னா அது
பழசை பற்றி எதுக்குமே அது வந்து என்ன பண்ணாதுன்னா, இதுதான் ஒரு செத்து போயிருச்சு அப்படின்னா திருப்பி அதை போய் தொடாது, வேணாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அது வந்துடும். ஸோ என்றைக்குமே உங்களோட பாஸ்டில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, இதனால நான் வந்து சோர்வு அடைஞ்சிருக்கேன், இதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், அந்த மாதிரிலாம் எந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் கழுகு என்ன பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக உங்களுக்கு வேலையில் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணணுமோ அதில் மட்டும் முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கழுகு இப்போ வேட்டையாடி வச்சுருக்கு, அதில் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக மீதி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மீதி இருக்கும் தெரியுமா, அதை கூட அது தொடாது. அதாவது அது சாப்பிட்ற இதில் அதோட உழைப்பு தான் முழுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கும். இன்னொன்று, கடந்து போனது கொஞ்சமாக இருக்கிறதுல அது நமக்கு போதும் நெக்ஸ்ட் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சிருக்காது. அதுக்கு அப்போ என்ன வேணுமோ என்ன நினைக்குதோ அதோட கோலாக அதுக்கு கொஞ்சம் கூட அதுக்கு பயங்கிறதே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு தைரியமான இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது குட்டியை அது வளர்க்கும்போது கழுகு அதோட குட்டியை அதை வளர்க்கும். கொஞ்ச நாள் வளர்க்கும் போது மட்டும்தான் அதோட கூண்டில் வந்து என்ன பண்ணுன்னா, நல்லா பஞ்சு மாதிரி அந்த இறகு மாதிரி ஸோ புல் மாதிரி அது மாதிரி வச்சுக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக அதோட குட்டி வந்து கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுன்னா, அதை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி நல்லா புல்லு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சாஃப்டாக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும். ஏன்னா அதுக்கு என்னன்னா, அதோட குட்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் என்ன பண்ணாது, அதுக்கு அதை தாண்டி அந்த கூட்டை தாண்டி அது வெளியில் வராமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். ஸோ நம்மளுமே நம்மளோட எய்ம் வந்து பெருசாக நம்ம இருக்கணும்னாலும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துட்டோம்னா இதுவே நமக்கு போதும், இந்த வேலை போதும், இந்த சேலரி போதும், இது நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட்டு தாண்டி எதுவுமே ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டோம், நம்ம ஆசைப்படுற எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். கேட்டால் அதில் அங்கே போனால் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், இந்த மாதிரியே நம்ம இருப்போம். பட் அந்த மாதிரி எதுவுமே அதோட குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அது என்னென்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறத எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, கழுகு வந்து மொத்தமாக எப்படின்னா ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் வாழும். ஆனால் ஒரு 40 வருஷம் அது வாழும்போது 40 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்னன்னா அதோட நகம் எல்லாமே நல்லா நீளமாக ஒரு மாதிரி, அதாவது ரொம்பலாம் அதால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாத அளவுக்கு அதோட இறக்கையெல்லாம் ரொம்ப இதாகிடும். அந்த டைமில் அந்த கழுகு என்ன பண்ணுன்னா, அது ரொம்ப மலைகள் அந்த மாதிரி இடங்கள் அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இறகு எல்லாத்தையும் அந்த மலையில் இடித்து, அது மட்டும் இல்லாமல் அதால் எவ்வளவு அதுவே தன்னோட இதெல்லாமே இடிச்சுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு அந்த மாதிரி அந்த நகம் எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி தூர எரிஞ்சிட்டு அது என்ன பண்ணுன்னா புதுசாக எல்லாமே புதுசாக வளரும்போது அது இன்னும் வலிமையாக இருக்கும். ஸோ இன்னும் வலிமையாக இருக்கும்போது அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 40 வயசாக இன்னும் எக்ஸ்ட்ரா அது 30 வருஷம் வாழும். 30 வருஷம் வாழுறதுக்கு, உயரமாக பறக்கிறதுக்கு, அதோட வேலைகள்லாம் செய்கிறதுக்கு, மற்ற பறவையை விட எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு, அதுக்காக தான் அதோட பழைய இது எல்லாத்தையுமே அதுவே அது உடம்புல. ஆனால் அந்த இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப வலிக்கும். பட் அந்த வலிகள் பிரச்சனைகள், அதாவது சொல்லுவாங்களே, நம்ம மனுஷங்களுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும், புதுசாக ஒரு இது பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு அதில் வந்து நம்ம கோலில் நிறையா ப்ராப்ளம்ஸ், வலிகள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். அது உயிரே வலிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெயின் வரும். அந்த பெயினையும் அது தாங்கிக்கிட்டு தான் அது அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் இருக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக் மாதிரி நீங்களும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட கோல் ஏதோ அதில் மட்டுமே முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, உங்களோட கோல் என்ன வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ எதுக்குமே பயப்படாமல் உங்கள் கோலில் முழுமையாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கே. பாய்.